பாரு பட் உஷாராகணும். சரி, நீ மெய்யாலும் டாக்டர் இல்லங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதான். நான் டாக்டர் இல்லன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுங்க? எப்படியா தெரியா? இதுக்குதான் அப்பவே நான் ரவி கிட்ட சொன்னேன், நான் டாக்டரா போகலடா, வேண்டாண்டான்னு. யாரா இந்த ரவி? நம்ம கூட்டாளிகளை ஒருத்தானே? நம்ம கூட்டாளி தான், எமகாதுங்க பையன். ஆமா, பின்ன அவன் ஏன் டாக்டர் வரக்கூடாது? உன்னையே அமிச்சான், சுத்த கம்பவுண்டர் மாதிரி ஆக்குற நீ. அதுதான் எப்பவும் டாக்டர் கோட் போட்டுக்கிறேன். அவன் எத்தனை இடத்துக்கு போவான் ரவி, அவனுக்கு இப்ப வேற இடத்துல வேலை இருக்கு. வந்து நான் டாக்டர் இல்லைன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டேன். ஏமா கண்டு சும்மா நான் இதெல்லாம் ஏமா கண்டுக்கிறேன்? ஐயோ ரொம்ப நல்லவன் பாதி. ஐடியா, நான் ஒண்டியா நகையை தேட முடியல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம். ஏன் உன் நகை ஏதாவது தொலைஞ்சு போச்சா? கிண்டல இந்த டமாசுல நம்ம கிட்ட வச்சுக்காதுமா, நான் சொல்றதை கேட்டுக்கப்பா. என்ன நீ ஒரு தடவை அப்பாங்கிற, ஒரு தடவை அம்மாங்கிற, ஒரு தடவை அண்ணங்கிற, உனக்கு நான் என்ன உறவு? வாத்தியார வாத்தியாரா நல்லா இருக்கு. இன்னும் நீ என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடல, அவ்வளவுதான். கூப்பிட்டுக்கவா? சி அசிங்கம். யோ, நம்ம 2 பேரும் உடனடியா அந்த நகையை அபேஸ். இங்க அபேஸ்னா என்ன? யார் அவன்? சுத்த எது சொன்னாலும் ஏதா கூடமா ஏதோ சொல்லிக்கினா இருக்கிறிய. சுத்த ஃபர்ஸ்ட் ஜாப் அவனுக்கு. யாரா? அடிட பாபா எத்தனை நீ அமிச்சா என்ன பாபா சுத்த சோதா வைக்கிறான். நான் அனுப்பிச்சாடா? நான் யாரையும் அனுப்பலையாடா? அனுப்பலையா? ஐயா, இப்ப நீ அனுப்பிச்சா லஞ்சா விட்டு நான் எல்லாத்தையும் உழைக்கிட்டேனே. ஏன்டா 3 தரம் தும்ம? எனக்கு தும்மல் வந்துச்சு, தும்மினா. ஏன்டா தும்மல் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஜலதோஷம் பிடிச்சிருக்கும். இவனும் டாக்டர்னு போய் சொல்லி வந்துக்கிறான். ஏண்டா உனக்கு அந்த நகை மேல ஏதாவது பிளான் போட்டு வந்திருக்கியா? என்ன இது நகை நகைன்றீங்க? விளையாடுறோம். நீ மச்சான். அந்த ஒரு உறவு தான் பாக்கி இருந்து அதையும் சொல்லிட்டான். போட விடு. சிங்காரம், இப்ப இவனை இந்த வீட்டுல டாக்டர்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல? ஆமா. திடீர்னு என்ன போய் டாக்டர் மேகநாதன் சொன்னா சந்தேகப்பட மாட்டாங்க? நைதான். அதனால அந்த பயலை இப்ப வெளியே விடக்கூடாது. ஏண்டா இங்க வந்த? லில்லியை காதலிக்க வந்த. டாக்டர் வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம்பா. இவனை வச்சுக்கிட்டு தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். அவசரப்படாத. நீயே இந்த வீட்டுல டாக்டராரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஆனா ஒண்ணு, என்ன உன்னுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லணும். ஏன்னு கேட்ட பல்ல உடைச்சு தெரியுமா? உங்ககிட்ட பல்லு மண்டை காலு எதாப்டாலும் உடைப்பியா? உன் ஊர் என்ன உடையார் பாளையமா? அதிகமா பேசாத. பேசுன கண்ணு 2 நோண்டி போடுவேன் பையில. நீ என்ன சொல்ல போற? நோண்டதுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். சிங்காரம், நான் என் ஃப்ரெண்டு ரவி கிட்ட மட்டும் எந்த விஷயத்தையும் மறைக்கவே மாட்டேன். அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடுறேன்பா. ரகசியமா வச்சுக்க சொல்றேன். ரவி கிட்ட மட்டும் சொல்றீங்களா? டேய், நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல நகை எடுத்துட்டு போற வரைக்கும் எங்களை பத்தி நீ யார்கிட்ட சொன்னாலும் அந்த நிமிஷமே நீ க்ளோஸ். அவங்க எல்லாம் வர்றாங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் அசிஸ்டன்ட் அறிமுகப்படுத்து. இல்ல என் ஊர் உடையார் பாளையம் இல்ல, கொலகாரம் பட்டி. இவர் யாரு? அவன் தான் என் அசிஸ்டன்ட். உங்களுக்கு தான் அசிஸ்டன்டே இல்லைன்னு சொன்னீங்களே. நான் சொன்னா போருமா? அவன் ஒத்துக்க வேண்டாமா? என்ன டாக்டர் அது? அவர் இப்படிதாங்க சதா விளையாட்டுத்தனமா பேசுவாருங்க. நான் அவருடைய அசிஸ்டன்ட் தான். அவருக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி. ஆமா, பெரிய மேடைங்களா அப்படித்தான் இருப்பாங்க. ஏன் நான் கூட அப்படித்தான். டாக்டர், உங்க அசிஸ்டன்ட் பேர் என்ன? பாத்தீங்களா, நான் கூட விசாரிக்கவே இல்லை, மறந்தே போயிட்டேன். உன் பேர் என்னப்பா? டாக்டர், ஆனாலும் நீங்க ரொம்ப குறும்பு. விளையாட்டு. என் பேர் மிஸ்டர் எத்ராஜ். ஹலோ எத்ராஜ். டாக்டர், இவர் இங்கதானே இருக்க போறாரு? எல்லாம் அவன் இஷ்டம் தானே. ஓ, நம்ம அவுட் ஹவுஸ் காலியா தான் இருக்கு. இவர் வேணா அங்கேயே இருக்கட்டும். தேங்க்யூ. வாங்க டாக்டர், போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அவன் கூப்பிடுறான், நான் போயிடுறேன். அவன் ஊரு உடையார் பாளையம். 3 தடவை தும்மவே கூடாது, வம்புதான். ஏமா, நம்ம டாக்டர் பேசுறத பார்த்தா நாங்க சினிமாக்கு போயிட்டு வரோம். நீ வீட்டுக்கு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஆமா, டாக்டர் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாத்துக்கங்க. சரி. ஆனா பாரு, ஏன் மம்மி டாக்டர் திட்டுற? ஐயோ, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன். சரி வாமா. டாடா. சீக்கிரம் போங்க. வர அந்த அம்மாவுக்கு நம்ம டாக்டர் உத்தியோகத்து மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அதான் நல்ல நேரம். அந்த அம்மா இல்ல, வாடா போய் இந்த நகையை தேடி பார்ப்போம். எத்தனையோ தப்பா தேடியாச்சு, வாயா தேடுவோம். யாராவது வந்து அங்கேயே நின்னுக்கோ. டக்குனு அப்படி விசில் அடிச்சு எனக்கு சிக்னல் கொடு. எனக்கு விசில் அடிக்க தெரியாத. விசில் அடிக்க தெரியாது? இங்கே வா, தெரியும். விசில் அடிக்க தெரியாத ஒரு ஆம்பளை பிள்ளையாடா? தெரியாத.
ஏன்னா விசில் அடிக்க தெரியாதுங்கிற ரோட்ல போனா பொம்பளைங்களை எப்படி கூப்பிடுவேன்னு ஏ பொம்பளை கண்டுபிடிச்சான் பாரு கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி மூஞ்சி நல்ல குரல் உனக்கு கச்சேரி பண்ணலாம் அட ஞானம் கட்ட போற யாராவது வந்தா ஏதாவது ஒரு சிக்னல் பண்ணி உங்களுக்கு என்ன சிக்னல் பண்றது யாராவது வந்தாங்கன்னா ஒரு பாட்டு பாடுறேன் இல்லையா என் கஷ்டகாலம் அதையும் நான் கேட்கணும்னு இருக்கேன் சரி பாடு அப்ப நாங்க கட்சி ஒண்ணும் தெரியாத வந்து கேட்டுக்கோம் உங்க திருட்டுக்கு நான் காவலா இல்லை நான் உன்னை திருட்டுக்கு தானடா காவல் வச்சேன் ஏய் சொன்னபடி கேட்கணும் இல்லன்னா அடிச்சு சட்னி ஆக்கிடுவேன் உன்னை இதுக்கு முன்னால ஹோட்டல்ல வேலை பார்த்தியா சொன்னபடி நடந்துக்க பாடட மன்மதல்லையை வெல்றார் உண்டோ யாரா வந்தாங்க யாரானா வந்தா இப்படிதானே பாடணும் இனிமே யாராவது வராங்க பாடின பாவா யாரானா வந்தா கூட பாட மாட்டேன் பாடுறேன் எவங்கிற மாதிரி ரெண்டு பேரும் எங்கேயுமே காணுமே ஒருவேளை அவ சமயக்கட்டுல வச்சிருப்பாளோ சமயக்கட்டுல சாப்பாடு தான் கிடைக்கும் அதுவும் இந்த வீட்டுல நாய்க்கு தான் ஆக்கி வச்சுக்குவாங்க மன்மதல்லையை வெல்றார் உண்டோ நின்மதி வதலமோ நீழ்விழியும் கண்டு ரம்பா சுவாமி நிம்மதி வதனமும் நீழ்விழியும் கண்டு சங்கீதமா என்ன டாக்டர் இதெல்லாம் ஒரே பாட்டும் கூத்தும் பாத்தீங்களா நான் பாடின உடனே அவங்க வந்துட்டாங்க அதான் பாட்டு இவங்க மட்டுமா வருவாங்க நீங்க பாடினீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற கலவை அத்தனை இங்க வந்துரும் ஐயோ நம்மளும் வந்துமே சும்மா இரு சிங்காரா வாடா என்ன மம்மி நீங்க அவரை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க அவர் ஒரு டாக்டர் டாக்டர் அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல இந்த பாருங்க டாக்டர் உங்களுக்கு எங்க அசோக்கும் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது இன்னும் அசோக் அப்படியே இருக்குது அதானே சாக மாட்டேங்குது இது வந்து குணம் ஆக மாட்டேங்குது அந்த நாய்க்கு என்னங்க வியாதி என்ன டாக்டர் நீங்க எங்களை கேக்குறீங்க நீ யார கேக்குறது பத்தியா 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 இந்த பாருங்க டாக்டர் இந்த ஒரு வாரத்துல எங்க அசோக்க குணப்படுத்தல நான் வேற டாக்டர் வச்சு பாத்துக்கிறேன் நீங்க வந்த வழியை பாத்துக்கிட்டு போங்க